அரசியல் எப்போவுமே தான் அவர் பேசியிருக்காரு, பாசிட்டிவாக பேசியிருக்காரு ரொம்ப. ஆனால் அரசியலை தாண்டி ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் தூக்கிடுச்சுண்ணா படத்தை. ஆமாண்ணா, பொலிட்டிக்ஸ் அவர் பேசியிருக்காரு, ஆனால் அது வந்து ரொம்ப லைக் ஒரு பாசிட்டிவ் தான் அவர் வந்து பேசியிருக்காருண்ணா. அவர் நெகட்டிவாக எதுவும் பேசலண்ணா அவர். ஆமாண்ணா, விக்ரம் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மாலிகாமோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. சைட் கேரக்டர்ஸும் ஹீரோயின்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவளை நேம் வச்சு தெரில, பார்வதின்னு நினைக்கிறேன் நேமு. அவங்களோட ஆக்டிங்குமே லைக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் நல்லா தான் இருந்துச்சு படம். தேங்க்ஸ் சார். படம் சூப்பராக இருந்தது சார். அந்த பிரவீன் காந்தி இருக்கார்ல, அவர் ஒன்று சொன்னார், ரஞ்சித் ரொம்ப சின்ன பையன், அவருக்கெல்லாம் என்னன்னே தெரியாது படத்தை பற்றி எப்படின்னாரு. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள் பிரவீன் காந்தியை எப்படி பண்ணியிருக்காருன்னு. அப்போ தான் அவருக்கு புரியட்டும் அந்த படம் எப்படி இருக்குன்னு. முக்கியமாக பிரவீன் காந்திக்கு தான் இந்த இதுவே நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. பயங்கரம் நெக்ஸ்ட் லெவல் ஆக்டிங் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ல தேவையே இல்லை. எப்பயுமே பிரித்து மேய்ஞ்சிருவாரு. இப்போ அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காரு. சொல்ல தேவையில்லை. ஆஸ்கர் அவார்டு 24க்கு விக்ரமுக்கு தான். அதில் மாற்றமே கிடையாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படத்தை பார்த்தோன்னே. நேரில் பார்க்குறோட மூவியில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு சார். எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையாக நடிச்சிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. அது தங்கலானே வேற லெவலுக்கு. ஒன்றுமே எதை பற்றியுமே சொல்கிறதுக்கு வேலை இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. ஸ்டோரி சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பர் ப்ரோ. நாங்களும் தான் பார்த்துட்டு வந்தது. படம் சூப்பராக இருக்குது. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. டெடிகேஷனில் வேறு லெவலில். மேக்கிங்னால சூப்பராக, பாரதினால படம் சூப்பராக எடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நமக்கு அவ்வளோவும் புரியாமல் அங்கே என்ன தேவைப்படுதோ கரெக்டாக எடுத்துருக்கிறாரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. இந்த தங்கத்தை எடுக்கிறது தான் ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. விக்ரம்லாம் எல்லாருமே சூப்பராக நடிச்சிக்கிறாங்க ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக் சூப்பராக போட்டிருக்கிறாரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் படம் கதை ஆரம்பித்தவொடனே இன்டர்வல் வரைக்கும் படம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி செகண்டாக ஸ்லோவாக ஆரம்பிக்கும். போக சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வேற லெவல் ப்ரோ. படம் நல்லா இருக்கு. எவ்ரிதிங் இஸ் பொலிட்டிக்கல். அதுதான் இல்லை, விக்ரம் சார் எப்பயும் கூட நல்லாவே நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். விக்ரம் நல்லா நடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது படம். நல்லா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். ஓகேண்ணா, ஆவரேஜ் தான். அவ்வளோ சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ வச்சு தான் வந்தோம். பட்டு அவ்வளோ இல்லை, ஆவரேஜ். விக்ரம் சார் யூஸ்வலாகவே சூப்பராக நடிப்பார். ஸோ இந்த ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்டோரியன் பொறுத்தவரைக்கும் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நல்லா நிறைய வச்சுட்டு வந்தோம். ஆவரேஜ் ஃபிலிம் தான். தங்கலான படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு கோல்டு மைனிங்காக ஒரு 175 இயர்ஸ் முன்னாடி நடக்க ஒரு கதை. அதில் வந்து ஒரு ரஞ்சித் உலகம் போல் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு அந்த விஷயத்தை காமிச்சிட்டு பிரிட்டிஷர்ஸ் அப்புறம் இங்கே இருக்க லோக்கலில் வில்லேஜஸ் கஷ்டப்படுறவங்க இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு கோல்டு மைனிங்காக போகிற மாதிரி ஒரு ட்ராவல். படம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேகாக இருக்குது. நம்மளுக்கு வந்து
என்ன சொல்ல வந்தாங்கன்னா இன்னும் ஒரு இதில் ஜஸ்ட் ஒரு ட்ராவல் தான் ஃபுல் படமே. படம் அந்தளவுக்கு ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லாக்கியாக இருக்குது. விக்ரம் சார் ஆக்டிங் வேறு ரேஞ்சில் வந்து அது தாறுமாறாக இருந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. செம்மையாக எஃபர்ட், படம் டோட்டலாக எஃபர்ட் வந்து பயங்கரமாக போட்டிருக்காங்க. டோட்டல் டீம் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து எந்த ஷாட்டுமே தப்பாக போகல. ஏன்னா கரண்ட்டில் பண்ணுறது ஈஸி. ஒரு பீரியடில் அதுவும் எந்த ஒரு மாடர்ன் திங்ஸ் எதுவுமே காமிக்காமல் ஒயிட் ஷாட்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்க. எம்டி லேண்டு காமிக்கிறது ரொம்ப நிறைய இடங்களில் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. எஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். மியூசிக் ஓகே, மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஏன்னா பேஸ் கதை ஒன்றும் இல்லை, ரொம்ப லாகியாக இருக்குது படம். ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லாகியாக இருக்குது.